பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழ் குடம் தலை வணங்கி நீதி தவறா நீதிபதிகளுக்கும் பேச்சுக்கு செவி சாய்த்து என்னை ஆதரவிற்கும் பார்வையாளர்களுக்கும் தமிழ் வணக்கத்தை உங்கள் முன் திரையில் சமர்ப்பிக்கின்றேன். சிந்தனையில் மாற்றம், செயல்திறன்களில் புதியதொரு அத்தியாயம். செயற்கென்னறிவே மனித மூளைக்கு மேல் பல மடங்கு பரிணாம வளர்ச்சியை கண்டு அனைவரின் கைகளையும் அடக்கி ஆளுகின்ற ஓர் செயலி. செயற்கென்னறிவே நண்பனா எதிரியா எனும் தலைப்பினை சார்ந்து எனது கருத்துக்களை என் பேச்சால் உங்கள் முன் கொட்டி தீர்க்க வந்துள்ளேன். தொழில்நுட்ப வளர்ச்சியின் புதிய சகாப்தம் என்ற உலகத்தை தன் வசமாக்கி நன்றும் தீங்கும் அறியா மனிதன் உருவாக்கிய ஒன்றுதான் செயற்கென்னறிவே சாதனை தளம். மனிதர்களை போல் சிந்தித்து கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய இந்த நுண்ணறிவு நமக்கு உதவியாக இருக்கிறதா அல்லது தீமையாக மாறுகிறதா என்ற கேள்வி எழுகையில் அதனை அலசி ஆராய்வதே சாலச் சிறந்தது. செயற்கென்னறிவே நமக்கு ஒரு உற்ற நண்பனாக விளங்குகிறதா என்பதனை பல துறைகளில் உள்ளங்கையில் நெல்லிக்கனியாக காணலாம். கல்வித்துறையில் பாலர் பள்ளி முதல் உயர்நிலை கல்விக்கூடம் வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகத்தான சேவைதனை வழங்கி வருவது நண்பகத்தன்மை உண்மையாகும். மருத்துவத்துறையில் நோய்களை தடுக்கும் வழிமுறைகளையும் ஒரு மருத்துவருக்கு நிகரான இச்செழுத கடமைதனை ஆற்றி வருகிறது. மேலும் சில வேளைகளில் துல்லியமாகவும் மின்னல் வேகமாகவும் செய்து மனிதர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. நன்மை ஒரு பக்கம் இருப்பினும் சில எதிர்மறை பக்கங்களும் உள்ளன. செயற்கென்னறிவை தவறாக பயன்படுத்தினால் போலி தகவல்கள், மோசடிகள், வறுமை மீறிய செயல்கள் போன்ற சீர்கேடுகளை சந்திக்கவும் நேரிடுகிறது. அது மட்டுமல்லாமல் பல வேளைகளில் இயந்திரத்தால் மாற்றப்படுவதால் வேலை வாய்ப்புகள் மறைந்து போவதும் உண்டு. மேலும் மனிதர்கள் அதற்கான நம்பிக்கை முத்திரை பதிப்பதனால் சிந்தனை திறன், ஆற்றலும் குறைகிறது. எனவே செயற்கென்னறிவே நண்பனா எதிரியா என்பது நமது பயன்பாட்டின் வரையறைக்கு உட்பட்டது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.